வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வாயால புள்ளத்தாச்சி பொண்ண அப்படிலாம் பேசாதீங்க. நம்ம பிள்ளைங்க சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம். வேணும்னா தேவிக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன் வேண்டாம்? பாவம், உன்னால வீட்டையே வித்துட்டு ஊருக்குள்ளேயே அவங்க தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதுக்காக அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க கால்ல கூட விழலாம். உனக்கு பதிலா நான் வேணும்னா விழறேன். நீ எதுக்குக்கா இப்படிலாம்? அண்ணி அத்தை இல்ல, இதுதான் சரி. பெத்தவங்க மனச என்னைக்குமே புண்படுத்த கூடாது. அவங்க சாபம் விட்டா நம்ம யாருமே நல்லா இருக்க மாட்டோம். சமந்தி, தயவு செஞ்சு எங்களுக்காக தேவிய மன்னிச்சிடுங்க. அவளுக்காக நான் வேணும்னா உங்க கால விழறேன். தேவி, என்ன தடுக்காத. ஐயோ அத்தை, எனக்காக நீங்க எதுக்கு கண்ணு உங்க காலையும் விழணும்? தேவி, பெத்த அப்பா அம்மாவை கண்டவங்க அது இதுன்னு பேசக்கூடாதுமா. இவங்க எங்க அப்பா அம்மாவே இல்ல. என்ன தேவி சொல்ற? ஆமாட்டு, இது எல்லாமே சத்யா பண்ண ஏற்பாடுதான். என்ன தேவி, என்ன தேவி உளர்ற? சத்யாவுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அத்தை, நீங்க என் மேல காட்டுற பாசம் உண்மையானது இல்ல, இதெல்லாம் நடிப்புன்னு சத்யா சொல்லிட்டு இருந்தா. ஆனா அத நான் நம்பலத்த. உங்க அப்பா அம்மா வந்தா அத்தை என்ன பண்ணுவாங்கன்னு நீயே பாருன்னு சொல்லிதான் இப்படி போலியான அப்பா அம்மாவை வரவழைச்சு ஒரு டிராமா பண்ணோம். அண்ணி, என் பொண்டாட்டிய தப்பா பேசாதீங்க. வேணும்னா நடிக்க வந்து இவங்களே நீங்க கேளுங்க. உண்மையை சொல்லியா, இல்லனா போலீஸ் இங்க வரும். ஆமாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. தேவி சொல்றதெல்லாம் நிஜம்தான். சத்யா சொல்லிதாங்க நாங்க நடிக்க வந்தோம். தப்புதான் சார், எங்களை விட்டுருங்க, நாங்க போயிடுறோம். பாடி வாங்க. டேய் சத்யா, ஒண்ணு அர்ஜுன். டேய், என்னடா இது? ஆத்திரத்துல உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சா? என்னடா இது புது பழக்கம்? ஒரு பொண்ணு மேல கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு நான் உன்னை வளர்த்து வச்சிருக்கேன். இவ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாத்தீங்கல்ல? அர்ஜுன், அர்ஜுன் ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம். நீ பேசாத, நீ தான் தப்பு பண்ணிருக்க. இருடா, சத்யா மேல தப்பு இல்லடா, எல்லாமே ஏன் தப்புதான். ஒரு கண்ணுல வெண்ணையும் இன்னொரு கண்ணுல சுண்ணாம்பையும் என்ன அறியாமையே நான் வச்சிட்டேன். தேவி தேவின்னு இவ மேல மட்டும் பாசத்தை காட்டிட்டு சத்யாவை நான் டோட்டலா புறக்கணிச்சிட்டேன். இதனால சத்யாவுக்கு பொறாம வராதா? தப்பு ஏன் மேல தாண்டா. சத்யா ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருமா. நீ பெரிய இடத்து பொண்ணு, ஆனா தேவி அப்படி இல்ல. அதுவும் இல்லாம இவளுக்கு அப்பா அம்மா ஆதரவும் இல்ல. குழந்தைய வேற வயித்துல சுமந்துட்டு இருக்கா. அதனாலதாமா இவளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்துட்டேன். ஆனா அது உன் மனசுல இப்படி ஒரு கசப்பை ஏற்படுத்தும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிமா. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேவி வேற நீ வேற இல்ல, ரெண்டு பேருமே ஒண்ணுதான். தயவு செஞ்சு இந்த மாதிரி டிராமா மட்டும் பண்ணி இந்த அத்தை மனசு ப்ளீஸ் உடைச்சிடாதம்மா. சத்யா, கேட்டியா? எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா? நீ இவ்ளோ பண்ணிருக்க, ஆனா எங்க அம்மா எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறாங்கன்னு பாத்தியா? அதாண்டி எங்க அம்மா. அண்ணி, இவ எப்பவுமே இப்படிதான். ஷட் அப்.
என் மருமகளை பத்தி தப்பா பேச இந்த வீட்ல யாருக்குமே உரிமை கிடையாது. இனிமே இங்க நடந்த விஷயத்த யாருமே பேசக்கூடாது. எல்லாரும் போங்க. இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. இனிமே அத்தைய பத்தி நீ என்கிட்ட ஏதாவது சொன்ன, அப்புறம் நம்ம அப்பா அம்மா யாருன்னு நான் எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்.